வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு போயம் தான் பார்க்க போகிறோம். அதோடைய டைட்டில் என்னன்னா த ஃப்ளவர். இது வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா ஆல்ஃப்ரெட் லார்ட் டென்னிசன். எபோட் பார்க்கலாம். இந்த போயம் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 1842 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த போயம் வந்து ஒரு 6 ஸ்டான்ஸா போயம். சம்மரி பார்க்கலாம். போயமோட ஸ்டார்டிங்கில் வந்து ஆதர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு சீடு, என்ன சீடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மென்ஷன் பண்ணலை, ஒரு சீடை வந்து மண்ணுக்குள்ளாடி புதைக்கிறாராமா. ஸோ அது வந்து ஒரு கோல்டன் ஆர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் அது வந்து புதைச்சிக்கிறதுக்கு அப்புறமா வந்து அந்த பிளான்ட் வந்து அந்த சீடு வந்து நல்லா வந்து வளர்ந்து அது வந்து பூவுமே வந்து கொடுக்குதான். ஸோ அது வந்து என்ன பிளான்ட் அப்படின்னு வந்து சொல்லலை, ஸோ என்ன விதைக்கிறார் அப்படின்னு சொல்லலை. ஸோ அந்த சீடு வந்து நல்லா வந்து முளைச்சி வந்து அது வந்து நல்லா க்ரோ ஆகி ஒரு ஃப்ளவரையும் தருது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த சீடை வந்து எதை அப்படி மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா ஐடியாவை வந்து சொல்கிறாரு. சீடுன்னு அவர் சொன்னது வந்து அவருடைய ஐடியா வந்து அவர் வந்து ஷேர் பண்ணுறாரு. அந்த ஐடியா வந்து நல்ல வளர்ந்து நல்ல டெவலப் ஆகி இருக்குது அப்படின்னு உள்ளதையும் வந்து என்ன செஞ்சுறாரு சொல்லிக்கிறாரு. ஸோ அதை வந்து ஐடியாவை வந்து டைரெக்டாக சொல்லாமல் தான் அதை வந்து ஒரு சீடுக்கு கூட கம்பேர் பண்ணியும் அதை அப்படி வந்து காமிச்சிருக்கிறாரு. ஆனால் இவருடைய ஐடியாவை வந்து பீப்புள்ஸ் எல்லாம் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்களாமா, அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அண்ட் இவருடைய ஐடியா வந்து இவர் எப்படி வந்து சொல்கிறாருன்னா க்ரியேட் பீஸ் ஆஃப் ஆர்ட், ஒரு பீஸ் ஆஃப் ஆர்ட்டால் தான் அவர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஆனால் பீப்புள்ஸ் யாருமே வந்து அக்செப்ட் பண்ணலை அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாரு. அண்ட் சொசைட்டி பீப்புள்ஸ் எல்லாமே என்ன செய்கிறாங்களா, ஃபர்ஸ்ட் எல்லாமே வந்து இவருக்கு காது கேட்காம இவர்கிட்ட டைரெக்டாக இது வந்து ஐயா பேர்டு அப்படின்னு சொல்லாமல் பேக் பைட்டர்ஸை வேறு இடத்துல போய் நின்றுட்டு இவருடைய இந்த கார்டனை பற்றி, இந்த சீட் வளர்ந்து வர்றதை பற்றி எல்லாமே வந்து தப்பாக வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் போக போக அது என்ன ஆகுது அப்படின்னா டைரெக்டாகவே வந்து இதை வந்து தப்பாக சொல்ல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வர்றதுக்கு வந்து ஆரம்பிச்சிருச்சேன். ஸோ இது வந்து நார்மலாக நம்மளே வந்து பார்த்துக்கலாம். நம்ம லைஃப்பில் இதே மாதிரி தான். நம்ம ஒரு நல்ல விஷயம் ஒன்று செஞ்சோன்னா அதை வந்து குத்தம் சொல்கிறதுக்காகவும் அதில் வந்து நம்ம வந்து நல்லா முன்னேறுவோம் அப்படின்னு வந்து அந்த விஷயம் இருந்துச்சுன்னா நம்மளை வந்து நெகட்டிவ் ஆக்குறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயுமே வந்து என்ன செஞ்சுருக்காங்க, ஆதர் வந்து காமிச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து இந்த பிளான்ட்டை வந்து நல்லா வளருதா, நல்லா இந்த பூ எல்லாமே வந்து நல்ல டாலாக வந்து வளருதா. அண்ட் பீப்புள் சொல்கிற நெகட்டிவ் தாட் எதுவுமே இந்த பிளான்ட்டை வந்து மைண்ட் பண்ணாமல் நல்லா வந்து க்ரோ ஆகிட்டே வந்து இருக்குதான். ஒரு நைட் என்ன ஆகுதுன்னா, ஒரு தீஃப் வந்து இவருக்கு காம்பவுண்ட் தேடி போய் அந்த பூவை வந்து பறிக்காமல் அதில் இருந்து அந்த சீடை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த சீடை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணியிருக்கான்னா அந்த தீஃப் வந்து அதை வந்து ரீக்ரியேட் வந்து பண்ணியிருக்காரு. தெளிவாக சொல்லியிருக்காரு. ஒரு தீஃப் வந்து காம்பவுண்ட் தேடி வாரான், அவன் வந்து பூ எடுக்காமல் சீடை வந்து எடுத்துகிட்டு போயிருக்கான். ஸோ ஆதர் வந்து தெளிவாக என்ன சொல்கிறாருன்னா, என்ன எடுத்துகிட்டு போகலை, என்னுடைய ஐடியாஸை தான் என்ன செஞ்சுருக்கான் தீஃப் வந்து திருடிட்டு போயிருக்கான் அப்படின்னுள்ளதை வந்து காமிச்சிருக்கிறாரு. இவ்வளோ நேரம் ஆதர் வந்து அவருடைய கார்டன் அவரை பற்றி சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா எக்ஸ்டர்னல் வேர்டை பற்றி வந்து சொல்கிறாரு. இப்போ அந்த தீஃப் வந்து சீடை எடுத்துகிட்டு போய் அதை ரீக்ரியேட் பண்ணி அவங்களுடைய கார்டனில் என்ன செய்கிறாங்களாமா, க்ரோ பண்ணுறாங்க. ஸோ இதில் இப்போ வந்து அவர் டவுன் இந்த ரெண்டையுமே வந்து சொல்லியிருக்காரு. டவுன் வந்து ஆர்டினரி பீப்புள், டவரை வந்து சொசைட்டியுடைய பவரை வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் பீப்புள்ஸ் வந்து ஹாப்பியாக வந்து அந்த தீஃபுடைய கார்டனை இப்போ என்ன செய்கிறாங்களாமா, விசிட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவன் வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆதருடைய கார்டனை போய் சொல்லி விசிட் பண்ணிவிட்டு நெகட்டிவாக தான் என்ன செய்கிறாங்களாமா, சொல்லுறாங்களாமா. இப்போ வந்து ஆதர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஃப்ளவர் வந்து ஒரு பப்ளிக் ஆயாச்சு, யாருக்கு வேணாலும் இவருடைய ஐடியாவை வந்து என்ன செய்யலாம், க்ரியேட் பண்ணலாம். இப்போ இவருடைய தாட், இவருடைய இந்த ஐடியாவை வந்து போய் அவர் வந்து அடுத்தவங்கக்கிட்ட ஷேர் பண்ணாங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்களாமா, இது வந்து ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்களாமா, நெக்லெக்ட் பண்ணுறாங்களா. ஒன்ஸ் பீரியட் ஆஃப் டைமில் நெகட்டிவாக வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ அதை வந்து ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இவர் வந்து இந்த ஐடியாவை வந்து க்ரியேட் பண்ணுறது அவருடைய இன்னும் ஹார்ட்டில் இருந்து வந்து என்ன செய்கிறாரு, க்ரியேட் பண்ணார். ஆனால் ரீக்ரியேட் பண்ணவங்க ஈஸியாக வந்து திருடிட்டு ரீக்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு அவருடைய சேட் மூமெண்ட்டை வந்து இந்த போயம் த ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிற இந்த போயத்தில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இவ்வளோ தான் இந்த போயம். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் தான் காமெண்ட் பண்ணுங்கள். லிட்ரேச்சர் வேறு ஏதாவது வீடியோஸ் வேணாலும் காமெண்ட் பண்ணுங்கள்.